சத்தமேற்றி அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு காலத்தில் ஒரு நாளில் இப்படிப்பட்ட ஜெபம் நமக்கு இருந்திருக்கு, ஆனால் இப்ப இல்லை. இப்ப இல்ல. அங்கே ஆண்டவர் சொல்றாங்க, உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்த கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண. உன்னை தனிப்பட்ட முறையில் என் ஆண்டவருக்கு கிடைக்கணும். உன்னை தனிப்பட்ட முறையில் ஆண்டவருக்கு வேண்டும். என் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சில விஷயங்களோட பேச வேண்டியது உண்டு. சில காரியங்கள் உன்னோட பேசணும், சில காரியங்கள் உனக்கு வெளிப்படுத்த வேண்டும், அது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. ஆண்டவர் மோசே பார்த்து சொல்ற, நீ மட்டும் ஏறி வா. ஓ, நீங்க இங்க இல்ல. ஆண்டவர் மோசே பார்த்து சொல்றாங்க, நீ மட்டும் இந்த மலையில் ஏறி வா, வேற ஒருத்தர் வரக்கூடாது, இந்த மலையை தொடக்கூடாது. அது என்ன காரணம்? எனக்கு உன்னோடு தான் பேச வேண்டியது உண்டு. நீ நான் மட்டும் போதும். அதுதான் ரகசியமாய் அந்தரங்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னை தனிப்பட்ட முறையில் கர்த்தருக்கு வேண்டும். உன்னை தனியாக கிடக்கணும் என்று சொல்றாங்க. இப்ப கிடைக்கிறது இல்ல. நான் சொல்லுங்க, புரியுதா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் ஆண்டவர் பார்க்கறாங்க, என் ஆண்டவர் விரும்புகிறாங்க. மகளே, மகனே, உன்னை தனிப்பட்ட முறையில் கொஞ்ச நேரம் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும்படிக்கு என் ஆண்டவர் விரும்புகிறாங்க. இப்ப கிடைக்கிறது இல்ல. ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. மோசே நீ மட்டும், யாரும் வரக்கூடாது, யாரும் வரக்கூடாது. ஒரு மிருகமாவது இந்த மலையை தொடக்கூடாது. நானும் நீயும் மட்டும் 40 ராவும் 40 பகலும் நானும் நீயும் மட்டும். எனக்கு சில கட்டளைகள் உனக்கு தர வேண்டியது உண்டு. ரகசியமாய் அந்தரங்கத்தில் பிரேசிலோன் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவத்தில் நீ மாத்திரம் போதும். உன்னோடு பேச ஆண்டவர் விரும்புகிறார். சில விஷயங்களை குறித்து, குடும்ப விஷயங்களை குறித்து பேசும்படிக்கு ஆண்டவர் உன்னை எதிர்பார்க்கிறார். ஆனா நம்ம 24 மணி நேரமும் எதுல? ஆண்டவரே, நான் ஏஞ்சல் டிவி தான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் ஆசீர்வாதம் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நானே எங்க டிவி இருக்கு, சத்திய டிவி பார்த்துட்டு இருக்கிறேன், ஜீவமொழி டிவி பார்த்துட்டு இருக்கிறேன். அதெல்லாம் வார்த்தை. நீ ஜீவமொழி பார்க்கிறதா, ஆசீர்வாதம் பார்க்கிறதா, ஏஞ்சல், இது ஒண்ணும் கர்த்தர் விரும்ப. உன்னை தனிப்பட்ட முறையில் கொஞ்ச நேரம் உன்னோடு பேச என் ஆண்டவர் விரும்புகிறாங்க. ஒரு காலத்தில் அப்படிப்பட்ட பழக்கம் உனக்குள்ள இருந்திருக்கிறது, ஆனால் இப்போ இல்லை. அது யாரோ திருடிட்டு போயிடுச்சு. நீங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா, நான் ஒத்துக்கிறேன். ஆண்டவரே, நான் ஒத்துக்கிறேன். ஆண்டவரே, அது யாரோ திருடிட்டு போயிடுச்சு. ஆண்டவரே, நான் தனிப்பட்ட முறையில் உன்னோட பேசினது உண்டு. ஆண்டவரே, ரகசியத்தில் அந்தரங்கத்தில் ஜெபித்தது உண்டு. இப்போ இல்ல. யாரோ திருடிட்டு போறாங்க. யார் திருடிட்டு போறாங்க சொல்லுங்க. ஜெபிக்கலாம் என்று பாய போட்டப்போதான் யாரு வர்றாங்க? ஓ, நீங்களும் பூசமா உட்கார்ந்துட்டு இருக்கிற. இன்னைக்குதான் கொஞ்சம் ஆயத்தமா, இன்னைக்கு கொஞ்சம் நேரம், ஒரு 2 மணி நேரம் ஜெபிக்கலாம் என்று நினைச்சு பாய போட்டு ஜெபம் பண்றதுக்கெல்லாம் ரெடி ஆகி குளிச்சு குடிமணம் ரெடி பண்ணி எல்லாம் முழங்கால் போடலாம் நினைச்சப்பதான் டிங் டிங் வாசல் திறந்தப்போ யாரு? இந்நாள் வரைக்கும் வராத மச்சான். போச்சா? போச்சு. அப்புறம் அவர் வந்தாச்சு. அவர் 10 வருஷத்துக்கு பிறகு இருக்கிற காரியங்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயோ, 10 வருஷம் அப்புறம் தான் மச்சானை பார்க்குறாங்க. நமக்கும் சந்தோஷம், அவருக்கும் சந்தோஷம். ஆனால் திருடிட்டு போனது எது? அது நமக்கு தெரியல.
நம்ம யாரோ சொல்லியிருக்கா, மச்சான் கொஞ்ச நேரம் நான் ஜாம் பண்ணிட்டு வரேன்னு யாரும் சொல்லியிருக்கா? ஏய் சொன்னதே ஒத்துக்குங்க நீங்க. உடனே நமக்கு தெரியும், ஐயோ 10 வருஷம் பிறகு வந்திருக்கிற, நீ கறி வாங்கணும், அது வாங்கணும், பிரியாணி செய்யணும், அது வேணும், இந்த மச்சானுக்கு சந்தோஷமா அனுப்பணும். உடனே போட்ட பாய் எடுத்து தூக்கி வீசிட்டாங்க. ஓ, யார் திருடிட்டு போச்சு? நீங்க சொல்ல மாட்டீங்களா? யார் திருட்டு போச்சு? நம்ம யாரும் சொல்லியிருக்கா, மச்சா ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க மச்சா, நான் ஜாப் பண்ணிட்டு வந்துடுறேன். நம்ம யாரும் சொன்னது கிடையாது. நம்ம தெரியுமா, ஜபத்தை மாற்றி வச்சுட்டு மச்சான் சொல்லுங்க மச்சான். எத்தனை வருஷமா இவங்களை பார்த்துட்டு இருக்கிற இல்லையா? எத்தனை வருஷமா இவங்களை பார்த்து சொல்லுங்க, விசேஷம் சொல்லுங்க. அக்கா எப்படி இருக்கிறாங்க, அவரை எப்படி? அப்புறமா ஆரம்பிச்சுட்டு ஐயா ஜிப்பா அப்படியே திறந்தாச்சு, கொட்ட ஆரம்பிச்சுட்டோம். கொட்டி 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 ராத்திரி 12 ஆயிடுச்சு, 1 ஆச்சு, 2 ஆச்சு, 1 நாள் ஆச்சு, 2 நாள், 3 ஆச்சு. மச்சான் போற மாதிரி இல்லை. திருடிட்டு போச்சா? நீங்க அதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு காலத்தில் நீயாகவே தேவ சமூகத்தில் தனிப்பட்ட முறை அந்த ரங்கத்தில் ஜெபித்ததுண்டு. அவசந்த வாசிங்க, டைம் ஆச்சு. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் இருக்கிற ரகசியமாய், சீக்ரெட் பிளேஸ். ஹல்லேலூயா. உன் விஷயத்திற்கு பதில் கிடைக்கும்படிக்கு சகோதரிமாரே, சகோதரன்மாரே, பெற்றோரே எழும்பணும், எழும்பணும், ராத்திரியில் எழும்பணும். அப்படியே